ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மிராக்கல் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பாபா ஒரு பாராயணம் பண்ணணுன்னா எல்லாத்துடைய இல்லம் தேடியும் வருவார் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுபோல் இந்த தடவை ராமநவமி தொட்டு ஒரு பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. அனைவருக்கும் ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்கள். ஓகே, ராமநவமியை தொட்டு நம்ம 9 நாள் பாராயணம் தொடங்கியிருந்தோம். குரூப்பில் ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இன்னையோட பாராயணம் முடியுது. சரியா 9 நாள் பாராயணத்துடைய இன்னைக்கு 9வது நாளில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நிறைவு பெற நாள் அண்ட் அது கூடவே வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அண்ட் ராமநவமியோடைய தொடக்க நாள். ஸோ இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் ராமநவமி செலிப்ரேஷன் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் டைம் காட்டுது. வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து நாளைக்கு மத்தியானத்தோடைய நவமி நாள் முடியுது. ஸோ இந்த நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் ராமநவமியை வீட்டில் கும்பிடலாம். இல்லை கோயில்களில் 27ஆம் தேதி ராமநவமி செலிப்ரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 27ஆம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே வழிபடலாம். வியாழக்கிழமையும் வழிபடலாம், வெள்ளிக்கிழமையும் வழிபடலாம். ஸோ ஷீரடியில் வியாழக்கிழமை செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. 3 நாள் செலிப்ரேஷன் ஷீரடியில் நடக்கும். நான் ஆல்ரெடி குரூப்லேயே சொல்லியிருக்கேன். 25, 26, 27 இந்த 3 நாளில் 26ஆம் தேதி வியாழக்கிழமை ராமநவமியோடைய முக்கியமான செலிப்ரேஷன் தொடங்குது. இந்த ராமநவமி விழாவுடைய முக்கியமான நாளான வியாழக்கிழமையான இன்னைக்கு நாம் இருக்கோம். இந்த நல்ல நாளில் தான் நீங்கள் இந்த வீடியோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ ராமநவமிக்கு பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே சப்தாகம் தான் பண்ணுவோம். நம்ம இந்த வாட்டி தான் பாபாவுடைய விருப்பப்படி, பாபாவுடைய உத்தரவுப்படி நம்ம 9 நாள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 9வது நாள் போய்கிட்டு இருக்கு. இந்த 9 நாளுக்குள்ளேயே பல பக்தர்களுக்கு பல விதமான ஆசீர்வாதங்களை பாபா அள்ளி தெளிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த ராமநவமி பாராயணம் குரூப்பில் போய்கிட்டு இருந்த ஒரு 7வது நாள் எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. அந்த பார்சல் வந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அந்த பார்சல் என்னுடைய டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு விசித்ரா, அவங்க கிட்டேருந்தான் எனக்கு அந்த பார்சல் வந்தது. அனுப்புகிறேன் அப்படின்னலாம் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. திடீர்னு தான் பார்சல் சர்ப்ரைஸாக வந்திருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பார்சலுக்குள்ளே பாபா ரொம்ப வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருந்தார். அது என்ன தோற்றம் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? எஸ், சத்யநாராயணனோடைய ஃபோட்டோவில் நாராயணன் எந்த இடத்துல நிற்பாரோ அந்த இடத்துல பாபா நின்றுக்கிட்டு இருக்காரு. மற்ற சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே நாராயணனுடைய ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சாக்ஷாத் அதுவே தான். ஆனால் நடுவில் நாராயணனுக்கு பதிலாக பாபா இருக்கார். நான் உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்காதவங்களுக்கு கம்பேரிஷனுக்கு ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நாராயணன். சத்யநாராயண பூஜாவுக்கு பௌர்ணமிக்கு நம்ம பண்ணுற பூஜைக்கு நம்ம வச்சு வழிபடுற நாராயணனுடைய ஃபோட்டோ. இப்போ எனக்கு வந்திருக்கிற ஃபோட்டோ இது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நாராயணன் இருக்கிற இடத்துல பாபா நின்றுக்கிட்டு இருக்காரு. இதுதான் வித்தியாசம். இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உண்மையாலுமே என்னடா இது வித்தியாசமாக பாபாவை நடுவில் வச்சு இப்படி ஒரு ஃபோட்டோவை இந்த பொண்ணு எங்கே பிடிச்சது, எப்படி கிடச்சிது அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி தான் நான் அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டேன். அப்போ தான் அந்த பொண்ணு எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, அவங்க என் கூட ஷீரடிக்கு வந்தபோது ஷீரடியில் சத்யநாராயண பூஜா செஞ்ச போது சத்யநாராயணாவுடைய ஹாலில், அதாவது சாய் சத்யவிரத் அப்படின்னு தான் நம்ம அதுக்கு பேரே, சாய் சத்யவிரத் பூஜா அப்படின்னு சொல்லப்படுற அந்த சத்யநாராயண பூஜா ஹாலில் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தபோது அவங்களுக்கு கண்ணுக்கு எதிர அங்கே ஒரு டிவி இருக்கும், சிசிடிவி இருக்கும். அந்த சிசிடிவிக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குமா. அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் சத்யநாராயண பூஜா ஹாலில். அதாவது நடுவில் பாபா இருப்பார், சுற்றியும் நாராயணனை சுற்றி இருக்கிறவங்களும் சேம் ஃபோட்டோ தான் அங்கே இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்த நாள்லேருந்து இவங்களுக்கு எனக்கு அந்த ஃபோட்டோவை தரணும் அப்படின்னு ஆசை.
ஷீரடியிலேயே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவங்க எல்லா பக்கமும் கேட்டிருக்காங்க. இல்லை நாராயணன் ஃபோட்டோ தான் இருக்குது, நடுவில் பாபா நிற்கிற மாதிரி ஃபோட்டோ இல்லவே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லா பக்கமும் தேடி பார்த்து, ஆன்லைனில் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்காம கடைசியில் அவங்க எடுத்த முயற்சி தான் ஏஐ ஆப்பு. ஜெமினியில் போய் இவங்க ஒரு ஃபோட்டோ இவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்க க்ரியேட் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு க்ரியேட் ஆகி வந்திருக்கு. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, துவாரகாமாய் பாபா, இந்த பாபாவுடைய ஃபோட்டோவை கொடுத்து இந்த முகம் போட்டு தான் எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட்டுக்காக அவங்க இந்த ஃபோட்டோவை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க எவ்வளவோ அட்டெம்ப்ட் பண்ணி தான் கடைசியில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அவுட்புட் இந்த அவுட்புட். இது மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் அவங்க சத்யநாராயணா பூஜாவில் ஷீரடியில் இருக்கிறத பார்த்துருக்காங்க. அது உண்மை தான். நான் அந்த ஃபோட்டோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். என்கிட்ட கிளியராக இல்லை, பிளர்ராக தான் இருக்குது. நிஜமாலுமே ஷீரடியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது நடுவில் பாபா நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சத்யநாராயணா பூஜாவுடைய பெயரே சாய் சத்யவிரத் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் நாராயணனுக்கு பதிலாக பாபா நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஷீரடியில் மட்டும்தான் இருக்கும். அதை எனக்கு தரணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் ஏஐயில் இவங்களே செஞ்சு அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி எனக்கு அவங்க அனுப்பின நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்தாகம், அதாவது ராமநவமிக்கு பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 9 நாள் பாராயணத்தில் அது சரியாக 7வது நாளுங்கிறது சப்தாகம் அன்னைக்கு 7வது நாளில் என் வீடு தேடி வருது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் 9 நாள் பாராயணம் தான் பண்ணினேன். ஆனால் 7வது நாளில் தான் அவர் என் வீடு தேடி வர்றாரு. என் வீடு தேடி வரும்போது வெறும் ஃபோட்டோவோடு வரல, கூடவே ஒரு வஸ்திரமும் அங்கவஸ்திரமும் வந்திருந்தது. அந்த வஸ்திரம் எதுனா, விசித்ராவுக்கு ஷீரடியில் சாவடியில் கிடைச்ச வஸ்திரம். அந்த வஸ்திரத்தான் அவங்க இது கூட அனுப்பியிருக்காங்க. அந்த வஸ்திரம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, இவங்க பாபாவுடைய ஃபோட்டோவை சந்தனத்தால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தனத்தை துடைக்கிறதுக்காக சாவடிக்கு ஒரு வெட் வைப்ஸை இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த வெட் வைப்ஸை வாங்கிக்கிட்ட பூஜாரி பதிலுக்கு பாபாவுக்கு வந்த வஸ்திரத்தை, மஞ்சள் கலர் வஸ்திரத்தை திரும்பவும் அவங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்டாக அவர் கொடுக்குறாரு. அந்த வஸ்திரம் தான் இவங்க இந்த ஃபோட்டோ கூடவே அனுப்பியிருக்காங்க. அது கூடவே அங்கவஸ்திரம் ஒன்று அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக இருந்ததா. அந்த அங்கவஸ்திரத்தில் சாய்ராம் அப்படின்னு எழுதியிருக்கு. அது அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி இது கூட எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சில்லம் நான் வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தனம் தொடச்ச ஒரு டிஷ்யூவை எனக்கு கொடுத்தாங்க. எஸ், ஷீரடியில் பாபாவுடைய ஃபோட்டோவை துடைக்க வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெட் வைப்ஸை இவங்க ஓகே எல்லாத்துக்கும் அவங்க ஃபோட்டோவை துடைக்க வெட் வைப்ஸ் தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் வந்து சாவடிக்கு வெட் வைப்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பேக்கெட் வெட் வைப்ஸை அவங்க வாங்கி கொடுத்ததுக்கு பதிலாக தான் அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், அந்த பிளெஸ்ஸிங்ஸை அவங்க இந்த ஃபோட்டோ கூட ஏனோ வெறும் ஃபோட்டோ அனுப்ப வேண்டாம், வஸ்திரத்தோடு அனுப்பணும்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி எனக்கு அந்த வஸ்திரத்தோடு அனுப்பியிருந்தாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு துணுக்கு. நீங்கள் ஷீரடி போகிறவங்க இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு சந்தனம் துணி கிடைக்காதா அப்படின்னு கேட்குறவங்க பாபா கிட்ட போய் எனக்கு சந்தன துணி கொடுங்க அப்படின்னு கேட்குறத காட்டிலும் உங்கள் சந்தனத்தை துடைக்க நான் துணியாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வெட் வைப்ஸ் ஆஃபர் பண்ணுங்களேன். எப்பயுமே ஒரு விஷயத்தை பாபா கிட்ட இருந்து கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டோம்னா தானே அது நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு மாரல். ஸோ ரொம்ப ஒரு அழகான தாட், யாருக்குமே தோணாது. ஆனால் இந்த பொண்ணுக்கு தோணியிருக்கு பாருங்களேன். நம்ம வெட் வைப்ஸ் வாங்கி கொடுக்கலாம், அவங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிற பொருளாக நம்ம வாங்கி கொடுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் அங்கேருந்து கிடைக்காதான்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கணும். கொடுத்தோம்னா நம்ம கேட்காமலே கிடைக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ கூட இவங்க இந்த வஸ்திரத்தை எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தோணுது, வந்த நாளில் எந்த நாள்னால் செவ்வாய்க்கிழமை என் வீடு தேடி இந்த ஃபோட்டோ வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நான் ராமநவமியை கும்பிடணும் அப்படின்னு பாபா ஆசைப்படுறாரு. வஸ்திரமும் அங்கவஸ்திரமும் ஃபோட்டோ 3மே எனக்கு வந்திருக்கு. அப்படிங்கிற போது ராமநவமிக்கு நான் இதை வச்சு தான் கும்பிடணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. அதையே தான் விசித்ராவும் சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் ராமநவமிக்கு கும்பிடணுன்னு தான் நான் இதை வந்து அதுக்குள்ளேயே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ பாபாவுடைய தாட் என்னென்ன பாருங்கள்.
பாருங்கள், ராமநவமிக்கு ஸ்பெஷலாக அவர் ஒரு நாராயணனுடைய ரூபமாகவே அவர் என் வீடு தேடி வந்திருக்காரு. ஏன் நாராயணன் ரூபமாக வந்திருக்காரு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட போன வருஷம் நவம்பர் மாதம் தொடங்கி செய்ய ஆரம்பித்த இந்த பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக என் வீட்டில் நான் தொடர்ந்து எந்த மாதமும் விடாமல் தொடர்ந்து நான் பௌர்ணமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாராயணன் பூஜை, சத்யநாராயண பூஜாவை நான் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கான பலனா 6வது மாதம் பார்த்தீங்கன்னா நாராயணன் சாய் ரூபமாகவே வந்திருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாத்துலேயுமே பாபாவை பார்க்குற எனக்கு பாபா நாராயணனாவே என் வீடு தேடி வந்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ இந்த நிமிஷம், இந்த ஃபோட்டோ வந்த அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணிட்டேன், இனி இந்த மாதத்துலேருந்து நம்ம சத்யநாராயண பூஜா செய்கிறோம் இல்லையா, அந்த சத்யநாராயண பௌர்ணமி பூஜா அன்னைக்கு இந்த ஃபோட்டோவை வச்சு தான் இனி நம்ம பௌர்ணமி பூஜா பண்ணணும். நாராயணனையும் வச்சுக்கணும், பாபாவையும் வச்சுக்கணும், ரெண்டையுமே இனி வச்சு தான் நம்ம இனி பௌர்ணமி பூஜாவை பண்ணணும் அப்படின்னு அந்த நிமிஷம் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்த இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு கனவு. அந்த கனவில் என்னென்னா, நானும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டே போகிறோம். திடீர்னு பார்த்தா ஷீரடியில் இருக்கோம். ஷீரடியில் சாவடி வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாவடி இருட்டாக இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், என்ன நம்ம பேசிக்கிட்டே ஷீரடிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சாவடி இருட்டாக இருக்கே அப்படின்னு திரும்பி நான் திடீர்னு ஷீரடியை பார்த்ததும், அந்த சாவடி வாசலை பார்த்ததும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறேன். அந்த மண்ணிலேயே முட்டி போட்டு கீழே உட்காந்து அழுன்னு அழுகிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு சாவடி ரொம்ப பிடிக்கணும். சாவடியை பார்த்ததும் நான் கதறி அழுகிறேன். அந்த மண்ணிலேயே உட்காந்து முட்டி போட்டு அழுகிறேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாவடிக்குள்ளே போகிறேன். சாவடி இருட்டாக இருக்குது. திடீர்னு லைட் ஆன் ஆகுது. லைட் ஆனதும் அந்த இடத்துல சாவடிக்குள்ளே எப்பயுமே ஒரு பாபா ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த பாபா ஃபோட்டோ அங்கே இல்லை. அதுக்கு மாறா ஒரு 14-15 வயசு பையன் உட்கார்ந்துருக்கான். அவன் உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு காலை கீழே போட்டுட்டும் ஒரு காலை மடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் அந்த பையன். அந்த பையனை பார்த்ததும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஓடி போய் பாபா அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிக்க போகிறேன், வலது காலை பிடிக்க போகிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துலேருந்து அந்த பையன் எந்திரிச்சு, அதாவது பாபா எந்திரிச்சு தன்னுடைய வலது கையை என் தலை மேலே வேகமாக வைக்கிறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இதோட கனவு முடிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாவடியில் ஏன் பாபா இடது காலை மடக்கி வச்சுட்டு வலது காலை மட்டும் நீட்டி இருந்தது, கீழே தொங்க போட்டு இருந்தது அப்படின்னா, ஸ்க்ரீனை பாருங்கள். என் வீட்டில் இருக்க துவாரகாமாய் பாபா இப்போ எப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரோ இதே பொசிஷனில் தான் அவர் சாவடியில் உட்கார்ந்துருந்தார். ஏன் அவர் இந்த பொசிஷனில் உட்கார்ந்துருந்தாரு தெரியுமா? இந்த பொண்ணு ஏஐயில் இந்த நடுவில் ஆரஞ்சு கலர் பாபா செஞ்சுருக்காங்க இல்லையா, அந்த பாபாவுடைய முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இந்த துவாரகாமாய் பாபாவுடைய ஃபோட்டோ, என் வீட்டு பாபாவுடைய ஃபோட்டோவை கொடுத்து இதில் இருக்கிற முகத்தை அதில் ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பொண்ணு செஞ்சுருக்கு. அதனால தான் இந்த ஃபோட்டோ வந்த அன்னைக்கு ராத்திரி கனவில் சாவடிக்குள்ளே நான் போகிற மாதிரியும், சாவடிக்குள்ளே பாபா உட்கார்ந்துருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற இதே பொசிஷனில் அவர் உட்காந்துருக்காரு. இடது காலை மடக்கி வச்சுட்டு வலது காலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததே இல்லை. பாபாவாக நான் பார்த்துருக்கேன், வயதான தோற்றத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் 15 வயசு பாலகனாக நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த 15 வயசு பையன் என் வீட்டில் இருக்க துவாரகாமாய் பாபாவுடைய ஸ்டைல்லையே உட்காந்துருக்காரு அப்படின்னா, எவ்வளோ ஆத்மார்த்தமாக அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை செஞ்சுருக்கு பாருங்கள். நிஜமாலுமே அக்காவுக்கு இந்த ஃபோட்டோவை கொடுக்கணும்னு அவங்களுக்கு உண்மையாலுமே தோணி என் வீட்டு பாபாவையே ப்ராம்ப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் பிக்கோடைய பொசிஷன்லேயே எனக்கு கனவுல வந்திருக்காரு. அது என்னைக்குன்னா, கரெக்டாக இந்த ஃபோட்டோ என்னைக்கு என் வீடு தேடி வந்ததோ அன்னைக்கு ராத்திரியே அவர் வந்திருக்காரு. அண்ட் இன்னொன்று பாருங்கள், நான் சாவடியில் நிற்கிற மாதிரியே எனக்கு கனவு வந்திருக்கு. அண்ட் இந்த வஸ்திரம், அந்த பொண்ணு எனக்கு அனுப்பின வஸ்திரமும் அந்த பொண்ணுக்கு சாவடியில் கிடச்சது தான், அதுவும் கனெக்ட் ஆகுது. நான் சொல்லியிருக்கேன், பாராயணம் பண்ணுங்க, பயபக்தியோட, நம்பிக்கையோட, பொறுமையோட சத்சரதத்தை நீங்கள் படித்தாலே பாபா ஏதாவது ஒரு ரூபமாக நம்ம வீடு தேடி வருவார், வராமல் இருக்கவே மாட்டாருன்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அப்படி 7வது நாள் அவர் என்ன தேடி இந்த ரூபத்தில் வருவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் ராமநவமிக்கும் வரப்போகிற பௌர்ணமிக்கும் இந்த புகைப்படத்தை வச்சு தான் நான் பூஜை பண்ண போகிறேன். இந்த புகைப்படம் நல்லா இருக்குது, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த இமேஜோடைய லிங்க் கொடுக்குறேன்.
நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் மாதம் மாதம் வீட்டில் வச்சு வழிபடுங்க. உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். மேபி பாபா இந்த ரூபத்தில் பல பேர்த்துடைய வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரோ என்னவோ, யார் யார் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரோ தாராளமாக போகட்டும். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் தான் ஷீரடியில் இருக்க சத்யநாராயண ஹாலில் இருக்கிற ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பொண்ணு இந்த இமேஜை செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நாராயணருக்கு பதிலாக பாபா தான் நின்றுகிட்டு இருக்காரு. சரி, ஏன் ஷீரடியில் மட்டும் இந்த மாதிரி பாபா இருக்காரு அப்படின்னா, நம்ம சத்சத்தில் படிச்சிருப்போம், பீமாஜி பாட்டேல் வந்து சத்யநாராயண பூஜாவுக்கு பதிலாக சாய் சத்யவிரத் பூஜா அப்படின்னு ஒன்று வந்து தொடங்கி இருப்பார். அவர் தான் அந்த இன்ட்ரடியூஸும் பண்ணியிருப்பார். அதனால தான் ஷீரடியில் மட்டும் அந்த இடத்துல பாபா இருக்கார். ஸோ ஷீரடியில் சாய் சத்யவிரத் பூஜானாலும் சத்யநாராயண பூஜானாலும் ஒன்று தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ ஆக மொத்தம் இப்போ விசித்ரா நமக்கு கொடுத்துருக்குற இந்த ஃபோட்டோ சாய் சத்யவிரத்துக்கான ஃபோட்டோ, எங்கேயுமே கிடைக்காத அரிதான புகைப்படம். ஸோ ஃப்ரேம் பண்ணி வழிபடுங்க, நல்லதே நடக்கட்டும். பாராயணம் பண்ணினா நாராயணனாவே வந்திருக்காரு. அடுத்த வீடியோவில் பாராயணத்து போது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நடந்த மிராக்கல்ஸை ஷேர் பண்ணுறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். பாபாவை சத்யநாராயண பாபாவை இது அவளுக்கு ஷீரடி சாவடியில் கிடைச்சது தானே. இது சாவடியில் வெட் வைப்ஸ் கொடுத்தா இவ பாபாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க துடைக்கிறதுக்கு. அதுக்கு பதிலாக அவங்க சாவடியில் இதை வச்சு கொடுத்தாங்க. ஐயோ, என்ன அழகா இருக்கு. நான் நினைச்சேன், ஏன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ல எங்கேயுமே கிடைக்காத போட்டோ. ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.